ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் மசாலா, சிக்கன் கிரேவி அண்ட் ஈரல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றி கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்து ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நெய் இல்லைன்னா பட்டர் ஊற்றி பன்னீர் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீர் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்ச மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டு உப்பும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வறுத்து வச்ச பன்னீரை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஈஸியான பன்னீர் மசாலா ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதோடு சேர்த்து மஸ்டர்ட் ஆயிலும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் இல்லைன்னா பட்டை அதோட ஸ்டோப் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தனியாக வேக வச்ச ஈரெல்லாம் எடுத்து இந்த கலவையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், கிரேவி ஸ்ட்ரக்சர் வரதுக்காக தான். எப்போ கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து தனியாக மிளகுத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். இதோட மிளகு ஈரல் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, மிளகு கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயில் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். மஸ்டர்ட் ஆயில் வந்து வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கணும். அதோடு நம்மளோட கடலெண்ணெய் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அப்புறம் கிராம்பு, ஒரு சிலருக்கு கிராம்பு இல்லை அப்பே வெடிச்சுட்டா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். வெங்காயம் போட்டுருந்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மை வராது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு அலச்சி வச்சுருக்க கறி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வந்து கழுவி வச்சுருக்கேன் கறி. அதுக்கப்புறம் கறி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்போடு கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்து வேக வச்சுக்கோங்க. கறி ஒரு 70% வதங்கிட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், கிரேவி ஸ்ட்ரக்சர் தான் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மிளகு சேர்த்து கலக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம பரிமாறிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேண்டிய அளவு நிறைய பெப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி, ரைஸ், களி, தோசை,
இட்லி அது இது கூட நல்லா சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு தான் இது 3 டிஷ்ஷுமே சர்வ் பண்ண போகிறேன். மிளகு சிக்கன், பன்னீர் கிரேவி, ஈரல். அதுமாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. நான் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் சாரி. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ இனி வர வீடியோஸில் இன்னும் நல்லா பெட்டராக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.